சோனியில் ஒரு கேமரா தேடிட்டு இருக்கீங்களா? அதுவும் உங்க பட்ஜெட்ல போட்டோ பிளஸ் வீடியோ ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கேமரா இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்க ஆளாக தான் சோனி A7M4. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 33 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் கேமரா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா M3 மாடலாக இருக்கட்டும், M2 மாடலாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஃபிளிப் ஸ்க்ரீன் வராது, ஃபில்டப் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்லி இருக்கும். இது வந்து 360 ரோல் பண்ற மாதிரி ஃபிளிப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க மாடலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வேணும்னா அதை மட்டும் யூஸ் பண்ணணும், இல்லை வீடியோ வேணும் செட்டிங்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs கிட்ட வருது. லென்ஸும் பாடியும் சேர்த்து இது கூட பார்த்தீங்கன்னா அடிஷனலாக 64 GB மெமரி கார்டு வந்துடும், ஒரு பேட்டரி வந்துடும், எக்ஸ்ட்ரா ஆப் வந்துடும். ஸோ இதெல்லாம் சேர்த்து காம்போவா வந்துடும் உங்களுக்கு. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா M3ல வந்து ரெக்கார்ட் பட்டன் சின்னதாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். போன வீடியோ நான் சொல்லி காமிச்சு போட்டுருந்தேன், வேணும்னா பயோல லிங்க் இருக்கும், போய் பாருங்க. அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. ஆனால் M4ல பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டன் பெருசாக நல்லா தெரியிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பர்சனல் யூஸ் பண்ணுறீங்க, பர்சனல் பிராண்டிங் பண்ணுறீங்க, ரீல்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு வேலை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆக்ஷன்லாம் குயிக்காக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் டச் மாடலே வாங்கி யூஸ் பண்ணலாம். கேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்க ரைட்டில் நீங்கள் தள்ளிங்கன்னா எக்ஸ்போசர் அதிகமாகும், லெஃப்ட்டில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எக்ஸ்போசர் குறையும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பட் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து வச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி வருது. குயிக் டைம் நம்ம எடுக்கணும், ஒரு ஹரிபரியாக இருக்கிற டைமில், ஒரு டைமே இல்லாத இடத்துல டக்குன்னு மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் நிறைய பேருக்கு சோனி யூசர்ஸ்க்குலாம் இது பழகி இருக்கும். நான் கேனான் யூஸ் பண்ணனால எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாக தெரியுது, மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனால் இமேஜ் குவாலிட்டி வந்து இதில் சூப்பராக இருக்கும், செம்ம கிளியராக இருக்கும். பாடி ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிம்பிள் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஷேக் தெரியாமல் அவ்வளோ சினிமாட்டிக் ஃபீலில் இருக்குது. ஸோ வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக அந்த கேமரா கிரேடிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுக்கலாம், நல்ல ஒர்த்தபுளான கேமரா தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டர்னல் மானிட்டர், நீங்கள் LED வாலில் போகணுன்னா இது M3லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி HDMI தான் வந்திருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HDMI போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பெரிய அப்கிரேடு தான் வந்து சோனி யூசர்ஸ்க்குலாம். அந்த M3லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். பட் M4ல ஃபுல் HDMI ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஹீட்டிங் இஷ்யூ மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ஃபைலில் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. M4ல கொஞ்சம் இருக்குது தான் ஹீட்டிங் இஷ்யூ. எக்ஸ்டர்னல் ஃபேன் வேணால் நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து ஆஃப் ஆகாது. பட் இல்லை நான் ½ hour 1 hour பிரேக் விட்டு தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சேர்த்தே 650 grams தான் வருது இதோட பாடி வெயிட். பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேமரா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபுல் செட்டிங் மேனுவல் வந்து நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது சும்மா பேசிக்கும் உங்களுக்கு அப்டேட் மட்டும் M3க்கும் M4க்கு அப்டேட் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.